வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் AM ரிஸ்மி. பொருளாதாரத்துறை கட்டமைப்பில் மாற்றங்களை கருதி விவசாயம், கைத்தொழில்துறை, வர்த்தகம், சேவைத்துறை ஆகியவற்றுக்கான பொருளாதார தொகை மதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2013-2014 ஆண்டு பொருளாதார தொகை மதிப்புக்கு சரியான தகவல்களை வழங்குமாறு தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய அபிவிருத்திக்காக தற்போதைய தகவல்களை வழங்கி பிராந்தியத்தில் முன்னோடியாக திகழ்வதற்காக தொகை மதிப்பு வெளியிடப்பட உள்ளது. இது முக்கிய 4 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையில் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட அனைத்து தோட்ட விவசாய பொருட்கள் தற்போது பட்டியலிடப்படுகின்றன. கைத்தொழில், வர்த்தகம், சேவைத்துறை சேர்ந்த சகல அலகுகளும் இவ்வருடத்தில் அக்டோபர், நவம்பர் மாதங்களுக்கு இடையில் பட்டியலிடப்பட உள்ளன. விவசாயத்துறையில் அனைத்து அலகுகளினதும் வருடத்தின் ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரையான தகவல்கள் திரட்டப்படும். கைத்தொழில், வர்த்தகம், சேவைத்துறைகளில் வருடத்தின் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான தகவல்களை திரட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளன. ஊடகம் மற்றும் தகவல் துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DC குணவர்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தொகை மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DC குணவர்தன இங்கு மேலும் தகவல் தெரிவிக்கையில் 3 துறைகள் தொடர்பாக நாம் உரையாடினோம். இந்த துறைகள் 3லும் அலகுகளின் சரியான தகவல்களை திரட்டி பட்டியலிட்டு மதிப்பீடு செய்து பிரகடனப்படுத்தி விநியோகித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதையே நாம் இந்த தொகை மதிப்பு மூலம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித்த ஹேரத் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பொதுநலவாய் ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு அனுசரணை வழங்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதே சிறப்பான சர்வதேச நிகழ்வாகும் என்று பொதுநலவாய் ஒன்றியத்தின் தொடர்பாடல் மற்றும் பொதுமக்கள் அலுவல்கள் தொடர்பான பணிப்பாளர் ரிச்சர்ட் உக்கு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இலங்கைக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுநலவாய் ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாடுகள் பலவற்றிற்கு அனுசரணை வழங்கியமை அபிவிருத்தி நாடுகளே என்பது ஆவணங்கள் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. தற்பொழுது இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேசிய தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற விசேட உரையாடலில் கலந்து கொண்ட பொதுநலவாய் ஒன்றியத்தின் தொடர்பாடல் மற்றும் பொதுமக்கள் அலுவல்கள் தொடர்பான பணிப்பாளர் ரிச்சர்ட் உக்கு இதனை தெரிவித்தார். பொதுநலவாய் ஒன்றியத்தின் செயலாளர் நாயக அலுவலகத்தை சேர்ந்த தொடர்பாடல் மற்றும் பொதுமக்கள் அலுவல்கள் தொடர்பான பணிப்பாளர் ரிச்சர்ட் உக்கு கருத்து தெரிவிக்கையில் 2009 ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாய் ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு அனுசரணை நாடாக கரீபியன் தீவு அரசாங்கம் செயற்பட்டது. டிரிடோனி, செபோக்கு, உகண்டா ஆகிய நாடுகளிலும் மாநாடு நடைபெற்றுள்ளன. அடுத்த மாநாடு முர்ஷித் தீவில் நடைபெற உள்ளது. இம்முறை மாநாட்டுக்கு இலங்கை அனுசரணை வழங்குவது முக்கிய நிகழ்வாகும். சிறிய நாடொன்றில் மாநாடு நடத்துவதனால் மாத்திரமல்ல, இதன் பெறுபேறுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை தொடர்பான நிலையை இதன் மூலம் தெளிவுபடுத்த முடியும். இலங்கைக்காக பொதுநலவாய் ஒன்றியம் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் அவர்களுக்கு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். பொருளாதார நன்மை இங்கு விசேட அம்சமாகும். முதலீடுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுற்றுலா தொழில்துறையில் இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கின்றது. இதற்காக மேலதிகமாக சேவைத்துறை, கைத்தொழில் துறைகளில் முதலீடு அதிகரித்து வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது. To Sri Lanka, for which tourism is a big part, of its GDP. It will draw interest, I think, in a number of areas. I'm no expert, but looking at Sri Lanka, shipbuilding, the IT industry, the services industry, these are all areas where Sri Lanka excels. And I think as it is profiled on the world stage, it's an opportunity for inward investment. தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு கௌரவமாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். ஹட்டன் DK வீரதுங்க கலாசார மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்ற மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்து இங்கு கருத்து வெளியிடுகையில், இன்று அரசியல்வாதிகள் உங்கள் ஊர்களுக்கு வருகின்றனர், மக்களின் குறைகளை கேட்கின்றனர். இந்த நிலையை ஜனாதிபதி உருவாக்கினார். இன்று பெருந்தோட்ட மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஜனாதிபதி ஏற்படுத்தியுள்ளார். சுகாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. சுற்றுலா தொழில்துறையின் மூலமான நன்மைகள் நுவரெலியாவுக்கு மாத்திரமல்ல கிராமங்களுக்கும் கிடைத்துள்ளன. பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. பல இடங்களுக்கு இன்று செல்ல முடியும். வீதி கட்டமைப்பும் அபிவிருத்தி கண்டுள்ளது என்று தெரிவித்தார். අතුරු පාරවල් ටික හදලා ඔබ තමුන් නාසෙලාට මෙහෙන් නුවරඑළියට එහා පැත්තෙන් කොළඹට බදුල්ල බණ්ඩාරවෙල ඉඳන් හම්බන්තොට මත්තල දක්වා යන්න අවශ්‍ය මාර්ග පද්ධතිය අද දියුණු කළා තියෙනවා. අපිට මතකයි 2005ට කලින් මේ ප්‍රදේශවලට එන්න අපේ හාමුදුරනේ මුළු දවසම යනවා. දැන් පාරවල් තිබුණේ නැහැ හරියට. හැබැයි අද ඒ අවකාශය ඔබ තමුන් නාසෙන් නිර්මාණය වෙලා තියෙනවා. ඔබට වගකීමක් තියෙනවා ඔබේ ගමට සංවර්ධනය ගෙනාපු ඔබ තමුන් නාසෙලාගේ නගරවලට සංවර්ධනය ගෙනාපු ඔබේ දරුවන්ගේ අධ්‍යාපනය සාර්ථක කරන්න කැපවුණු ඒකම නායකයා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමත් ඒ රජයත් ආරක්ෂා කිරීමේ වගකීම ඔබ තමුන් නාසෙලා සතුව තියෙනවා කියන එක අපි මේ අවස්ථාවේ මතක් කරන්න ඕනේ. ஹட்டன் பொகவந்தலாவைக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு அப்பிரதேச மக்கள் அமோக வரவேற்பளித்தனர். தண்டாயுதபாணி ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தண்டாயுதபாணி மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சார்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ உரையாற்றுகையில், மலேக மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கே வாக்களித்தனர். ஆனால் அக்கட்சி இந்த மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மலேக மக்களுக்காக பலவற்றை செய்துள்ளார். வீட்டு பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அவர் உறுதியளித்துள்ளார். நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் பலன்கள் மலேக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக உள்ளார். சிறந்த கல்வியை மலேக மக்களுக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதி திடசங்கற்பம் பூண்டுள்ளார். அவரது கரங்களை மலேக மக்கள் பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான பி திகாம்பரம், எஸ் ராஜதுரை உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் அனைத்து துறைகளும் சிறப்பான முறையில் காணப்படுவதாக இந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்த ஆந்திர மாநில தகவல் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி சுபாஷ் கோவும் புதுடில்லியை மையமாக கொண்டு இயங்கும் சுதந்திர ஊடகவியலாளர் ஹேமாவும் இந்த கருத்துக்களை வெளியிட்டனர். இலங்கையை எடுத்துக் கொள்வோமே ஆனால் இங்கு இயற்கை அழகு அருமையாக உள்ளது. பல இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக இலங்கை காணப்படுகின்றது. சுற்றுலாத்துறையும் சிறப்பான வகையில் காணப்படுகின்றது. சகல துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அவை சிறப்பாகவே உள்ளன. இந்த நாட்டில் நாம் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்தோம். வடக்கில் இயல்பு நிலை நிலவுகின்றது. இலங்கை மிக அழகிய நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு. இலங்கை மக்கள் மிகவும் அன்பானவர்கள். அவர்களிடம் பழகுவது இனிமையானது. I have lots of things to express about Sri Lanka, but in 2 lines I says ke வடமாகாண தேர்தல் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணையாளரின் வேட்பாளர்களுடனான சந்திப்பு யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதனை அடுத்து ஊடகவியலாளர்களுக்கு அவர் கருத்து வெளியிட்டார். எதிர்வரும் 3ஆம் திகதியுடன் நிறைவடையவிருக்கும் தற்காலிக அடையாள அட்டை விநியோகம் வாக்காளர்களின் நன்மை கருதி 10ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் சண்டிலிப்பாய், நெடுந்தீவு, பருத்தித்துறை, வேலணை, சாவகச்சேரி ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முறைப்பாட்டு பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தேர்தல் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசு அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் இந்த தேர்தலில் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூல வாக்களிப்பில் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார்.
பூஜாபிட்டிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கல்ஹின்ன பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து கூட்டம் ஒன்று நடைபெற்றது. வேட்பாளரான ரிஸ்வி ஃபாரூக்கை ஆதரித்து நடைபெற்ற இந்த கூட்டம் பூஜாபிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ALM ரசான் தலைமையில் நடைபெற்றது. பொத்துவில் தேர்தல் தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் மஜீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது கல்ஹின்ன பிரதேசத்தில் நிலையான அபிவிருத்தி ஏற்படுவதற்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கேள்விக்கு அமைவாக நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3வது பயணிகளின் கப்பலின் வெள்ளோட்டம் இன்று இடம்பெற்றது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கப்பல் இதுவாகும். MV கொரலஸ் பயணிகள் கப்பலான இதன் எடை 250 தொன்களாகும். ஒரே முறையில் 400 பயணிகள் பயணிக்க முடியும். இதன் நீளம் 97 மீட்டர்களாகும். 9.2 மீட்டர் உயரத்தை கொண்டது. 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் இது கொண்டுள்ளது. இதன் பெறுமதி 2 கோடி 80 லட்சம் அமெரிக்க டாலர்களாகும். அடிப்படை நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இயந்திர, மின்சார, தன்னியக்க கட்டமைப்பும் கடல் நடவடிக்கைக்கான தொழில்நுட்ப வசதிகளும் செய்யப்பட உள்ளன. சர்வதேச தொழில்நுட்ப விதிமுறைகளுக்கு அமைய இதனை நிர்மாணிப்பதற்காக இலங்கை பொறியியலாளர்களின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கப்பல் எதிர்வரும் மார்ச் மாதம் இந்திய அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக கொழும்பு கப்பல் பட்டறையின் தலைமை நிறைவேற்று அதிகாரி மங்களயாப்பா தெரிவித்தார். ආදායමට ප්‍රබල දායකත්වයක් මෙවැනි කාර්යයන්ගෙන් නම් අපි හිතනවා ඉදිරියේදී මෙවැනි නෞකාවන් රාශියක් මේ දකුණු ආසියා කලාපයට අවශ්‍යයි කියලා. ඒ සඳහා ප්‍රමුඛයෙක් හැටියට කටයුතු කරන්න අපිට අවස්ථාව ලැබෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. இந்திய பிரதிநிதிகளும் கொழும்பு கப்பல் பட்டறை உயர் அதிகாரிகளும் இந்த கப்பலின் வெள்ளோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் முதன்முறையாக கட்டுமான துறைக்காக சுரங்கங்களை துளையிடுவதற்கு பயன்படுத்தும் துளையிடும் 2 இயந்திரங்கள் உமாஓயா திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 2 இயந்திரங்களுக்கு தேவையான மின்சாரம் 20 மின் அலகுகளாகும். இந்த இயந்திரங்கள் இரண்டிலும் லேசாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். குறைந்த செலவில் கூடுதலான வேலைகளை செய்யக்கூடியதாக இவை அமைந்துள்ளன. தெல்கொல்ல உமாஓயா மற்றும் மாத்தட்டில்ல ஓயாவின் குறுக்காக புகழ்கொள்ள மேரகவத்த பிரதேசத்தில் நீர்த்தேக்கங்கள் 2 அமைக்கப்படுகின்றன. இவற்றின் நீர் 16 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட சுரங்கத்தினூடாக வெள்ளவாய வரையில் செல்கின்றது. இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் உற்பத்தியின் அளவு 120 மெகாவாட்களாகும். பின்னர் இந்நீர் அலிகொட்ட ஓயாவுக்கு திருப்பப்படுகிறது. இதன் மூலம் 21 குளங்களுக்கான நீர்வசதி கிடைக்கின்றது. 2016ஆம் ஆண்டில் இதற்கான திட்டம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. இந்த திட்டங்களுக்கு உட்பட்ட சுரங்கப்பாதை நீளம் 22 கிலோமீட்டர்களாகும். நீர்ப்பாசனம் மற்றும் நீர்முகாமைத்துவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சமீபத்தில் இதன் நிர்மாண பணிகளை பார்வையிட்டார். அமைச்சின் செயலாளர் ஐவன் டி சில்வா, திட்ட பணிப்பாளர் கலாநிதி சுனில் டி சில்வா, ஈரான் பிராஃபி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் டேபுலி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வடபகுதிக்கான புகையிரத சேவையில் ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சி வரையிலான ரயில் பாதை விரைவில் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்படும். தற்சமயம் கிளிநொச்சி வரையான ரயில் பாதை அமைப்பு முற்றிலும் பூர்த்தியடைந்துள்ளது. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் காங்கேசன்துறை வரையிலான ரயில் பாதை முற்றிலும் புனரமைக்கப்படும். இதனால் வடபகுதி மக்கள் பெரும் நன்மையை அடையவிருக்கின்றனர். முசலி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சிலாவத்துறை சவேரியார்புர பிரதான வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்டு வருகின்றது. நானாட்டான் ஊடாக புத்தளம் மரிச்சிக்கட்டி வரையிலான இந்த வீதியின் நீளம் 113 கிலோமீட்டர்களாகும். 98 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பெருந்தோட்ட வரலாற்றில் முதல் தடவையாக தோட்ட வீதிகள் அனைத்தும் காப்பெட் வீதிகளாக புனரமைக்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமானின் பணிப்பின் பேரில் தலவாக்கல ட்ரூப் தோட்டத்துக்கான வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் அண்மையில் இடம்பெற்றுள்ளன. 3 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி 50 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும்.
யாழ் பிரதேசத்தில் கடற்தொழில் மற்றும் கடல் பொறியியல் கல்லூரியின் செயற்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன. கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள இதில் கடற்தொழில் துறை தொடர்பான அறிவு மற்றும் நடைமுறை பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கடற்துறை பல்கலைக்கழகத்தின் கீழ் இது செயற்படுகிறது. நிர்மாணம் மற்றும் இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் 4 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை செலவிட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச புரிந்துணர்வு வேலை திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. வருடத்தில் 300 மாணவர்கள் ஒரே முறையில் கல்வியை கற்க முடியும். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சேவையும் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக கடற்தொழில் வீடமைப்பு பகுதிகளுக்கு சென்று பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்கும் பணியும் வித்தியாலயத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாவந்துறை பகுதியில் வாழும் வறிய மக்கள் வீடுகளை அமைப்பதற்கான கட்டுமானப் பொருட்கள் ராணுவத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. 512வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் கட்டளை தளபதி கேர்னல் அஜித் பல்லேகல தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 51வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் அபயநாயக்கே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கட்டடப் பொருட்களை வழங்கி வைத்தார். 20 வறிய குடும்பங்களுக்கு சீமந்து, கூரை தகடு உட்பட கட்டுமானப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ராணுவ உயரதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலர் அங்கு சமூகமளித்திருந்தனர். போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பட்டியடித்துறை கிராமத்துக்கான மின் விநியோகம் சமீபத்தில் இடம்பெற்றுள்ளது. போரதீவு பற்று பிரதேச செயலாளர் என் விஸ்வரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மின் விநியோகத்தை ஆரம்பித்து வைத்தார். இதன் மூலம் 300க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மை அடைய இருக்கின்றன. மின்சார சபை உயர் அதிகாரிகள், பிரதி அமைச்சரின் செயலாளர், பொதுமக்கள் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் இந்த வருட மகோற்சவத்தில் மஞ்சத் திருவிழா நேற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இம்மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து 10ஆம் திருவிழாவான மஞ்சத் திருவிழா நேற்று நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அடுத்த மாதம் 4ஆம் தேதி தேர் திருவிழாவும் 5ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெறும். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சத்தில் வள்ளி தெய்வானை சகிதம் முருகப்பெருமான் வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருகோணமலை வில்லூண்டி கந்தசாமி ஆலய மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. 14ஆம் நாள் தேர் திருவிழாவும் 15ஆம் நாள் தீர்த்த உற்சவமும் நடைபெறும். சிவஸ்ரீ சுதாகர குருக்கள் கொடியேற்ற கிரியைகளை நடத்தி வைத்தார். ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த மேலும் பல செயற்பாட்டாளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர். ரெதிகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் ஜெயரத்ன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். ரெதிகம நகரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இவர்கள் அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோரிடமிருந்து கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி பிரதேச சபை உறுப்பினர் மஹிந்த குணசேகர அடங்கலாக 500க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமையிடமிருந்து கட்சி அங்கத்துவத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டனர். யாப்பகுவ தேர்தல் தொகுதி ஹங்கிலிபொல பிரதேசத்தில் பிரபல ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் பலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். அமைச்சர் டி பி ஏகநாயக்கவிடமிருந்து இவர்கள் தமது அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜப்பான் இளவரசி சுகுகோ தகமடோ மாளிகாவத்த கால்டன் ஆரம்ப பாடசாலையை பார்வையிட்டார். கால்டன் ஆரம்ப பாடசாலை குழுமம் இதனை முன்னிட்டு இன்று விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது.
ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் கால்டன் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் சுகுகோ தக்கமடு இளவரசிக்கு பெரும் வரவேற்பளித்தனர். ஆரம்ப பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் விசேட கவனம் செலுத்தினார். ஜப்பான் இளவரசி மாணவர்களுடன் உரையாடினார். விசேட தேவைகள் உள்ள மாணவர்களுக்காக கால்டன் ஆரம்ப பாடசாலையில் தனியான பிரிவு அமைக்கப்பட்டிருந்ததையும் அவர் பார்வையிட்டார். ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ நாட்டின் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்காக மேற்கொண்டு வரும் விசேட பணி பாராட்டத்தக்கதாகும் என்று இளவரசி சுகுகோ தக்கமடு தெரிவித்தார். ஜப்பான் இளவரசியும் திருமதி ஷிரந்தி ராஜபக்சவுக்கும் இடையில் நினைவு சின்னங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ජපාන කුමරිය හා රාජපක්ෂ මැතිණිය අතර සමෘද්ධිලිනු හෝමාරු කෙරිණ. சுகுகோ தக்கமடோ குமரிய இளவரசி சுகுகோ தக்கமடோ மின்னேறிய தேசிய சரணாலயத்தையும் பார்வையிட்டார். நேற்று அங்கு சென்ற அவர் 300க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை அவரால் காண முடிந்தது. ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் அட்மிரல் வசந்த கருணாகொட உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். 2009ஆம் ஆண்டிலும் பார்க்க நாட்டின் கடல் தொழில்துறையில் 50% மேற்பட்ட வளர்ச்சி இடம்பெற்றுள்ளதாக கடற்தொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மீள் ஏற்றுமதியிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். விளையாட்டு கிரிக்கெட். லண்டனில் நடைபெற்ற 17 வயதிற்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 48 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 189 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 46.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 193 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.